வணக்கம். வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆழமான தேடலோட உங்களை சந்திக்க வந்திருக்கோம். நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கலாம், இல்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கலாம். அல்லது உலகத்த பத்தி புதுசா தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த தீராத தேடல்ல கூட நீங்க இருக்கலாம். உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான உரையாடல் தான் இது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு சாதாரணமான தலைப்பு கிடையாது. 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு ஓஷோ அவர்கள் உருகுவே நாட்டின் புண்டா டெல் எஸ்டே நகரில் தங்கியிருந்தபோது நிகழ்த்திய உரைகள் இவை. ஆமா. தன்னுடைய நெருக்கமான சந்நியாசிகளுக்கு அவர் வழங்கிய பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த சொற்பொழிவுகளின் 7வது பகுதியை தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ரொம்பவே முக்கியம். ஏன்னா அமெரிக்காவிலிருந்து வெளியேறின பிறகு ஓஷோ முற்றிலும் ஒரு சுதந்திரமான மனநிலையில இருந்தார். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம இந்த உரைகள் அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது உளவியலோட வரம்புகளை உடைச்சு தியானத்தோட பாதையை நோக்கி போற ஒரு பயணம் இது. எக்ஸாக்ட்லி. இந்த மூலக்கதையில ஓஷோ மனித மனம், உளவியல் சிக்கல்கள், அரசியல், மதம் நீ எல்லாத்தையும் தாண்டி தியானத்தின் பாதையை நோக்கி எப்படி பயணிக்கிறதுங்கிற ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுத்திருக்காரு. ஆனா ஆரம்பத்திலேயே நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செஞ்சிடலாம். அதாவது ஓஷோவோட இந்த கருத்துக்கள் பல இடங்கள்ல ரொம்பவே முரண்பாடானவை, விவாதத்திற்கு கூயவை. இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல உள்ள அரசியல் அல்லது மதரீதியான பார்வையை நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமா, நாமும் எந்த தரப்பையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல. ஆனா அவர் எந்த கோணத்திலிருந்து இந்த சமூக அமைப்பை கேள்வி கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது நம்மளோட சிந்தனையை ரொம்பவே விரிவாக்கும். உண்மைதான். எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம இதை அணுகிறது தான் ஒரு சரியான தேடலுக்கு வழிகாட்டும். சரி, வாங்க அமைதிக்குள் நுழைவும். இந்த உரையாடல்ல அதிகாரம், மதம், மனித மனதின் சிக்கல்கள், ஏன் பணக்காரர்களுக்கான கம்யூனிசம் போன்ற பல ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. முதலாவதா இந்த அதிகார வர்க்கமோ அரசாங்கமோ எப்படி செயல்படுதுங்கிறத விளக்க ஓஷோ தன்னோட சொந்த அனுபவம் ரொம்ப உணர்வுபூர்வமா பகிர்றாரு. அந்த கிரீட் தீவுல நடந்த சம்பவம் தானே? ஆமா, அதேதான். அவரு கிரீட் தீவுல இருந்தப்போ எந்த காரணமும் இல்லாம ஒரு காவல் நிலையத்துல அடைக்கப்படுறாரு. அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அவர் உள்ள அடைக்கப்பட்டிருக்கும் போது அந்த காவல் நிலையத்துக்கு வெளியே பாரம்பரியமான கருப்பு நிற உடையணிந்த 2 கிரேக்க பெண்கள் ஜன்னல் வழியே வராங்க. அவங்க ஓஷோவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப உடைந்த ஆங்கிலத்துல, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் அப்படின்னு கண்ணீரோட தங்கள் அன்பை வெளிப்படுத்துறாங்க. இப்போ இந்த ஒரு சின்ன நிகழ்வுக்கு பின்னால இருக்கிற உண்மையான அரசியலை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். என்ன அரசியல் சொல்றீங்க? இன்னைக்கு உலகெங்கும் மக்களால் மக்களுக்காக மக்களின் அரசாங்கம் அப்படின்னு ஜனநாயகத்தோட வரையறை சொல்லப்படுது இல்லையா? ஆனா ஓஷோவோட பார்வையில இது முற்றிலும் ஒரு மாயை. எப்படி மாயன்னு சொல்றீங்க? அந்த காவல் நிலையம், அங்க இருந்த காவலர்கள், அந்த அடக்குமுறை, இதுதான் அரசாங்கம். ஆனா அந்த 2 பெண்களின் கண்ணீரும் அன்பும் தான் உண்மையான மக்கள். ரொம்ப சரியான பாயிண்ட். அதிகார வர்க்கம் அது எந்த வகையான ஆட்சியா இருந்தாலும் சரி, அது தங்கள மக்களுக்கானவர்கள்னு சொல்லிக்கிட்டு எப்படி மக்களை சுரண்டுதுங்கிறத இந்த நிகழ்வு அப்படியே தோல் உரிச்சு காட்டுது. இத கேட்கும்போதே எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. இந்த அதிகார வர்க்கம் வெறும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு மட்டும் மக்களை அடக்கி ஆள்றது கிடையாது. அவங்க மனசு எப்படி மூளைச்சலவை செய்யறாங்கிறதுக்கு ஓஷோ ஜப்பான் நாட்டு ஒரு உதாரணமா சொல்றாரு. ஆமா, 2ஆம் உலகப் போருக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம். எக்ஸாக்ட்லி. ஜப்பானின் பேரரசர் ஹிரோஹிட்டோ தன்னை சூரிய கடவுளின் நேரடி வாரிசுன்னு அறிவிக்கிறாரு. மக்கள் அது கொஞ்சம் கூட சந்தேகிக்காம அப்படியே நம்புறாங்க. ஏன்னா அவங்க அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆமா, அவர் சொல்றது வெறும் அரசியல் கட்டளை இல்ல, அது ஒரு தெய்வ வாக்குன்னு நினைச்சாங்க. அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையினால லட்சக்கணக்கான ஜப்பானியர்கள் போர்க்களத்துல ரொம்ப சந்தோஷமா தங்க உயிரை விட்டாங்க. கடவுளுக்காக இறப்பதை விட வேற என்ன பெரிய பாக்கியம் இருக்க முடியும்னு நம்ப வச்சதுதான் அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களை குருட்டு நம்பிக்கைக்குள் தள்ளுறது மதத்தோட வேலை, அப்படி சிந்திக்க தெரியாத உங்களை சுரண்டுவது அரசோட வேலை. இந்த 2 அமைப்புகளுமே மனிதர்களை எப்போதுமே அறியாமையிலும் துயரத்திலுமே வச்சிருக்க விரும்புறாங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதனை கண்டு இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அலுவலகத்திலயோ சமூகத்திலயோ நீங்க ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா இருந்தா அது மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வித எரிச்சலை கொடுக்கும். கண்டிப்பா. ஓஷோ சொல்ற மாதிரி மகிழ்ச்சியான ஒருவன் புத்திசாலி, அவனுக்கு வாழ்க்கையோட கலை என்னன்னு தெரியும். அவனை நீங்க அவ்வளோ எளிதா சுரண்ட முடியாது, அவனை அடிமையா வச்சிருக்க முடியாது. ஒரு நரகமாவும் பதற்றமாவும் வச்சிருக்கிறது தான் அதிகார வர்க்கத்தோட முதல் வெற்றி. துயரப்படுகிற மனிதனால இந்த சிஸ்டத்துக்கு எந்த ஆபத்தும் இல்ல.
அவன் எதையாவது நினைச்சு அழுதுகிட்டே இருப்பான். இவங்க சொல்றத அப்படியே கேட்பான். அப்போ இங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா, அன்பு, மகிழ்ச்சி, சுதந்திரம் இது எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயங்கள். இயற்கையான விஷயங்கள் கூட. ஆமா. ஆனா அதை நம்ம ஏன் இவ்வளவு சிக்கலா பார்க்கறோம்? இதுக்கு காரணம் அந்த சிஸ்டம் மட்டும் கிடையாது, நம்முடைய சொந்த மனமும் தான். என் அன்பின் செய்தி மிகவும் எளிமையானது, அதனால தான் உங்களுக்கு அது கடினமாக இருக்கிறது அப்படின்னு ஓஷோ ஆழமா சொல்றாரு. இப்போ நம்முடைய மனம் அப்படி என்னதான் பண்ணுது? ஒரு தகவல் நம்ம மூளைக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு ஓஷோ சொல்ற அந்த உளவியல் உண்மை உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த 98% வடிகட்டி பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மனம் ஒரு மிகப்பெரிய சிக்கலான வடிகட்டி மாதிரி செயல்படுதாம். ஒரு தகவல் நம் மூளைக்கு வரும்போது நம் மனம் அதுல 98% வாசல்லே தடுத்து நிறுத்திடுது. வெறும் 2% மட்டுமே உள்ள அனுமதிக்குது. அதோட நிக்கல. அந்த அனுமதிக்கப்பட்ட 2%த்தையும் அது அப்படியே எடுத்துக்கிறதா கிடையாது. தன்னோட கடந்த கால அனுபவங்கள், தனக்கு இருக்கிற முன்முடிவுகள், தன்னோட ஈகோ இது எல்லாத்தையும் கலந்து தனக்கு தகுந்தாற் போல அதை மாத்திடுது. முற்றிலும் வேற ஒரு அர்த்தத்துல தான் அது புரிஞ்சுக்குது. நேர்களே, நீங்களே உங்க அன்றாட வாழ்க்கையில இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில உங்க நண்பரோ உங்க வாழ்க்கை துணையோ சொன்ன ஒரு சாதாரண வார்த்தையே உங்க மனம் எப்படி திரிச்சு ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தி புரிஞ்சுக்குச்சுன்னு நினைச்சு பாருங்க. நாம் கேட்பதற்கும் உண்மையிலே அங்க சொல்லப்பட்டதற்கும் இடையே இவ்ளோ பெரிய இடைவெளி இருக்கு. இந்த மனதோட முரண்பாட்டை உடைக்கத்தான் பல நூற்றாண்டுகளா ஜென் மாஸ்டர்களும் புத்தரும் பெரிய பெரிய தத்துவங்களை தவிர்ந்துட்டு சின்ன சின்ன கதைகளையும் நகைச்சுவைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா தத்துவம், கொள்கை, ஒழுக்கம்னு கனமான வார்த்தைகளை கேட்டாலே நம்ம மனசோட அந்த 98% வடிகட்டி ரொம்ப இறுக்கமாயிடும். எல்லாமே எனக்கு தெரியும்னு அது உட்கார்ந்துரும். ஆனா ஒரு கதையோ ஒரு ஜோக்கோ கேட்கும்போது மன ரொம்ப தளர்வடைகிறது. அந்த தளர்வான நிலையில உண்மைய மெதுவா மனதோட பின்வாசல் வழியே உள்ளே செலுத்தி விடலாம். இந்த மனசோட வடிகட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்க புத்தரோட ஒரு சுவாரஸ்யமான கதையை ஓஷோ சொல்றாரு. ரொம்ப அருமையான கதை அது. ஒரு நாள் மாலை நேரம் புத்தர் தன்னோட சொற்பொழிவை முடிச்சிட்டு அங்க கூடியிருந்த மக்களை பார்த்து ஒரு சாதாரண விஷயம் சொல்றாரு. சரி, இருட்டிடுச்சு, எல்லாரும் சென்று தூங்குவதற்கு முன் நீங்க செய்ய வேண்டிய கடைசி காரியத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கூட்டத்துல 3 வகையான மனிதர்கள் இருந்தாங்க. சந்நியாசிகள், ஒரு திருடன் மற்றும் ஒரு விலைமகள். புத்தர் சொன்ன அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை இந்த மூவரும் தங்களோட அந்த வடிகட்டி மூலமா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சந்நியாசிகளை பொறுத்த வரைக்கும் கடைசி காரியம்னா அது தியானம்தான். அவங்க உடனே தியானம் செய்ய போயிட்டாங்க. ஆனா அங்க இருந்த திருடனுக்கு இரவு நேரத்துல செய்ய வேண்டிய கடைசி காரியம்னா அது அவனோட தொழில். அவன் புத்தர் தனக்கு ஆசீர் வழங்கி திருட போக சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு புறப்பட்டான். அந்த விலைமகள் புத்தர் தன்னைத்தான் குறிப்பிட்டு சொல்றாருன்னு நினைச்சு ரொம்ப நன்றியோட அவரை வணங்கிட்டு தன் வாடிக்கையாளர்களை தேடச் சென்றாள். பாருங்க, வாக்கியம் ஒண்ணுதான், ஆனா அந்த வடிகட்டி அவங்கவங்க முன்முடிவுகளுக்கு ஏத்த மாதிரி அது எப்படி மாத்துது. இதனாலதான் உண்மையான வாழ்க்கை பிரச்சனைகளை பேசாம உலகத்துல இருக்கிற அத்தனை மதங்களும் ஏன் எப்பவுமே புரியாத மொழிகளிலும் சிக்கலான தத்துவங்களும் உழலுதுங்கிற ரகசியம் நமக்கு புரிய வருது. சமஸ்கிருதமோ, ஹீப்ரோ, லத்தீன் போன்ற அன்றாட புழக்கத்துல இல்லாத மொழிகள் ஏன் இன்னும் மத வழிபாடுகள்ல பயன்படுத்தப்படுது? ஏன்னா சாதாரண மக்களுக்கு அது புரியக்கூடாது. எதெல்லாம் நமக்கு புரியலையோ, எதெல்லாம் ரொம்ப சிக்கலா இருக்கோ அதையெல்லாம் மிகப்பெரியது, புனிதமானதுன்னு நம்பும்படி நம்ம மனம் ரொம்ப கவனமா பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. எளிமையா இருந்தா நம்ம மனம் அதுக்கு மரியாதை கொடுக்காது. இந்த இடத்துல தான் ஓஷோ தன்னோட கல்லூரி பேராசிரியர்கிட்ட செஞ்ச ஒரு வாதம் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. அந்த தத்துவ பேராசிரியர் வகுப்பறையில நடந்த சம்பவம் தானே? ஆமா, அந்த பேராசிரியர் கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி ரொம்ப சிக்கலா பெருசா பேசிட்டு இருக்காரு. ஓஷோ சட்டென்று எழுந்து இங்க இருக்கிற எந்த மாணவருக்கும் கடவுள் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றார். ஏன் உங்களுக்கும் கூட கடவுள் ஒரு பிரச்சனை இல்ல? நான் உங்கள் எதிர் வீட்ல தான் தங்கியிருக்கேன், உங்களுடைய உண்மையான பிரச்சனை உங்க மனைவி தான் அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டார். இத கேட்ட உடனே அந்த பேராசிரியருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. உடனே ஓஷோவை இழுத்துக்கிட்டு கல்லூரி முதல்வர்கிட்ட போறாரு. ஆனா அப்போதும் ஓஷோ தயங்கல. முதல்வர் முன்னாடியும் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாம் இந்த காலேஜ்ல எந்த மாணவரை கேட்டாலும் அவங்க பிரச்சனை யாரோ ஒரு பெண்ணையோ ஆணையோ துரத்துறதா இருக்கும், இல்ல அன்பில் ஏற்பட்ட சிக்கலா தான் இருக்கும். யாருக்கும் கடவுளை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா கடவுள் என்பது ஒரு அனுமானம். ஆனா அன்பு, உறவு இது எல்லாமே நிஜம். மனிதனோட உண்மையான பிரச்சனையான அன்பை பத்தி பேசாம கடவுளுங்கிற கற்பனையை பத்தி பேசி இந்த சமூகமும் மதமும் எப்படி நம்மள திசை திருப்புதுங்கிறத அவர் அவ்வளோ அழகா உடைக்கிறாரு. இதுவரைக்கும் நாம அரசியல் அதிகாரமும் மனதோட உளவியல் சிக்கல்களும் எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இப்ப இந்த உளவியல் பொருளாதாரத்துல எப்படி எதிரொலிக்குதுன்னு பாப்போம். கம்யூனிசம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்?
பணக்காரர்களிடம் இருப்பதை பறித்து ஏழைகளுக்கு கொடுப்பது, இல்லனா எல்லோரையும் சமமாக, அதாவது எல்லோரையும் ஏழைகளாக மாற்றுவது, இப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஓஷோ இங்க ஒரு முற்றிலும் மாறுபட்ட புரட்சிகரமான கேள்வியை முன்வைக்கிறார். ஏழைகளை முன்னேற்றுவதற்கு பதிலாக நாம ஏன் பணக்காரர்களை கீழே இழுக்க வேண்டும்னு கேக்குறார். இந்த கேள்வி நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. ஓஷோ பணக்கார கம்யூன்களை உருவாக்க சொல்றார். அவரோட பார்வையில செல்வம் அப்படிங்கிறது வெறுமனே பேங்க்ல இருக்கிற பணம் கிடையாது, அது ஒரு வகையான படைப்பாற்றல். பணக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட சொத்துரிமையை கைவிட்டு ஒன்றா இணைஞ்சு ஒரு கம்யூனை உருவாக்கணும்னு அவர் நினைச்சார். 5000 பணக்காரர்கள் ஒன்னு சேர்ந்தால் அந்த செல்வம் பல மடங்கு பெருகும். ஆனா வெறும் செல்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சமூகம் முழுமை அடையுமா? பணத்தை வச்சுக்கிட்டு மியூசிக் வாசிக்க முடியாது ஏன்? அதனால அந்த கம்யூனுக்குள்ள கவிஞர்கள், நடன கலைஞர்கள், பாடகர்கள் போன்ற கலைஞர்களை அழைக்கணும். வெறும் கலைஞர்களை மட்டும் அழைச்சா போதுமா? அதுதான் இல்ல. அவர் இன்னும் ஒருபடி மேல போய் ரொம்ப யதார்த்தமா யோசிக்கிறாரு. எவ்ளோ பெரிய பணக்கார கம்யூனாக இருந்தாலும் அங்கும் ஒரு குழாய் உடைந்தால் சவி செய்ய பிளம்பர்கள் தேவை, மெக்கானிக்கல்கள் தேவை, செருப்பு தைப்பவர்கள் தேவை. அவங்கள ஏதோ கூலி வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. அந்த கம்யூனின் சமானமான மரியாதைக்குரிய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும்னு ஓஷோ வலியுறுத்துறார். அவங்க பொருளாதார ரீதியா ஏழைகளாக இருந்தாலும் அவங்களோட திறமை அந்த சமூகத்துக்கு ரொம்பவே அவசியம். உண்மையான சமத்துவம்னா என்னங்கிறத விளக்க ஓஷோ ஆப்ரஹாம் லிங்கனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அது ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செனட் சபையில தன்னுடைய முதல் உரையை ஆற்றப் போற அந்த தருணம். அந்த சபை முழுக்க மிகப்பெரிய பணக்காரர்கள், மேல்தட்டு வர்க்கத்தினர் உட்கார்ந்திருக்காங்க. லிங்கன் ஒரு ஏழை செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமா, ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்கு. அவர் பேச எழுந்திருக்கிறப்போ ஒரு பணக்கார செனட்டர் எழுந்து, ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் பேசுவதற்கு முன் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு நிறுத்துறாரு. உங்கள் தந்தை என் குடும்பத்திற்கு செருப்பு தைத்து கொடுத்தவர். நான் இப்போது அணிந்திருப்பதும் அவர் தைத்த செருப்புதான். நீங்கள் ஒரு செருப்பு தைப்பவரின் மகன் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த சபைக்கு முன்னாடியும் அவர் அவமானப்படுத்துறார். அந்த நிமிஷம் அந்த சபையே மயான அமைதியில இருக்கு. லிங்கன் கூனி குறுகி அவமானப்பட்டு நிற்பாருன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா லிங்கனின் கண்கள்ல கண்ணீர் தொழிற்க அவர் கொடுத்த பதில் அற்புதம். என் தந்தையை எனக்கு நினைவூட்டியதற்கு உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அவர் ஒரு மிகச்சிறந்த செருப்பு தைக்கும் கலைஞர். அவர் செருப்புகளை செய்தது போல என்னால் ஒரு ஜனாதிபதியாக சிறப்பாக செயல்பட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லைன்னு சொன்னார். உங்கள் செருப்பு ஏதேனும் தைக்கப்பட வேண்டுமென்றால் என்னிடம் கொடுங்கள். என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த கலையை வைத்து நான் அதை சரி செய்து தருகிறேன். ஆனால் அவரை போல சிறந்த ஒரு கலைஞனை என்னால் ஒருபோதும் மிஞ்ச முடியாது அப்படின்னு கம்பீரமா சொல்றார். எவ்வளவு உன்னதமான ஒரு மனநிலை பாருங்க. உலகத்துல உள்ள எந்த ஏழ்மையான மனிதனுக்கும் கூட இந்த சமூகத்துக்கு வழங்க ஒரு தனித்துவமான திறமை இருக்கு, அதற்கான மரியாதை அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஓஷோவோட கம்யூனிசம். இதை இந்தியாவுல உள்ள ஜைன சமூகத்தின் செயல்முறையோட ஒப்பிடுறார். ஜைன சமூகத்துல பிச்சைக்காரர்களோ அனாதைகளோ பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்துல யாராவது ஒரு ஏழையா இருந்தா ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் இணைந்து அவருக்கு உதவும். ஒருவர் தொழில் தொடங்க கடை கட்டணும்னா ஒருத்தர் மரம் கொடுப்பார், ஒருத்தர் செங்கல் கொடுப்பார். எல்லாரும் இணைந்து பண உதவி செஞ்சு அந்த ஏழை மனிதனையும் தங்களுக்கு நிகரான பணக்காரரா மாத்துவாங்க. இது அன்பினால, புரிதலினால உருவாகும் கம்யூனிசம். அரசாங்கம் துப்பாக்கியை வச்சு கட்டாயப்படுத்துற கம்யூனிசம் கிடையாது. இந்த அன்பு, புரிதல் இதெல்லாம் சாத்தியமாகணும்னா அடிப்படை என்ன? அங்கதான் ஓஷோ நம்பிக்கையை பற்றியும் சந்தேகத்தை பற்றியும் ஆழமா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். உலகத்தோட அத்தனை மதங்களும் தலைவர்களும் நான் சொல்றத நம்பு, கேள்வி கேட்காத அப்படின்னு தான் போதிக்கிறாங்க. ஆனா ஓஷோவோட அணுகுமுறை முற்றிலும் வேறானது. என்ன நம்ப தேவையில்லை, என்னிடம் நீங்கள் முழுமையாக சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்றார். ஒரு குரு தன்னிடம் சந்தேகம் கொள்ள சொல்றது எவ்வளவு பெரிய முரண்! அது முரண் இல்ல, அதுதான் உச்சக்கட்ட தெளிவு. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, மதங்கள் சொல்லும் அந்த ஸ்வர்க்கம், நரகம், தேவதைகள் மாதிரியான விஷயங்களை உங்களால ரொம்ப சுலபமா சந்தேகிக்க முடியும். அதனால தான் அவங்க உங்களை கட்டாயப்படுத்தி நம்ப சொல்றாங்க. ஆனா ஓஷோ பேசுறது அன்பு, விழிப்புணர்வு, தியானம் இவை எல்லாமே இயற்கையானவை. இதை உங்களால சந்தேகிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு ஆழமா சந்தேகிச்சு பார்த்தாலும் முறியடிக்க முடியாத ஒரு உண்மை மிஞ்சும் இல்லையா? எதை உங்களால சந்தேகிக்க முடியவில்லையோ அங்குதான் உண்மையான நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட் பிறக்கிறது.
இதுக்கு மகாவீரரின் தத்துவமான ஸ்ராவகா அப்படிங்கிற நிலையை ஒப்பிடுறார். ஸ்ராவகா அப்படின்னா வெறும் காதால கேட்கறதில்ல, மனதை திறந்து இதயத்தால் கேட்பது. அப்படி ஒருத்தன் இதயத்தால கேட்கும்போது எந்த விதமான கடினமான பயிற்சிகளும் இல்லாமலேயே அவன் முழுமையா மாறிடுவான். ஆனா அந்த இதயத்தால் கேட்கும் தன்மை இல்லாம வெறும் மனதின் ஈகோவோட இருந்தா என்னாகும்? இதுக்கு ஓஷோ ரொம்ப தூரம் போய் உதாரணம் தேடல. தன்னோட சொந்த சீடர்களே அவர் சுட்டி காட்டுறார். ஆமா, தன்னோட ஆசிரமத்துல இருந்த சிகிச்சையாளர்களுக்கு, குறிப்பா ராஜன், தேகீத் போன்றவர்களுக்கு அவர் முழு சுதந்திரம் அளிக்கிறார். நீங்க இனி மாலா அணிய தேவையில்ல, சிவப்புடை அணிய தேவையில்ல, ஏன் பேரை கூட பயன்படுத்த தேவையில்லைன்னு முழுமையான சுதந்திரம் கொடுக்கிறார். ஆனா இந்த சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க நடத்துற தியான மையங்களோட விளம்பர பிரச்சுரங்கள்ல ஓஷோவோட படத்தையோ பேரையோ போடக்கூட மறுத்துட்டாங்க. இந்த இடத்துல தான் மனிதனோட ஆழ்மனம் எவ்வளவு வஞ்சகமா செய்யப்படுதுன்னு நம்ம கவனிக்கணும். இந்த உலகத்துக்கு அந்த சிகிச்சையாளர்களை அறிமுகப்படுத்தினதே ஓஷோ தான். அவங்களுக்கு அந்த திறமையையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தது அவர். ஆனா அந்த உண்மையை அவங்க நினைக்கும் போதெல்லாம் தங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மைய உணர்றாங்க. நாம் சொந்தமா இந்த நிலைக்கு வரல, இன்னொருத்தரோட உதவியால தான் உயர்ந்தோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஈகோ கோபத்தை உருவாக்குது. தன்னை உருவாக்கியவரை, தன்னை விட உயர்ந்தவரை மனித மனதால அவ்வளவு எளிதா மன்னிச்சிட முடியாது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நடக்கிற ஒண்ணுதானே? கண்டிப்பா. நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்தவங்கள நாம ஒரு கட்டத்துக்கு மேல தூக்கி போட்டுட்டு போறதுக்கு பின்னால இந்த ஈகோ தான காரணம். அந்த சீடர்கள் தங்களுக்கு வேறாக இருந்த ஓஷோவை விட்டு தங்களை துண்டித்து கொண்டாங்க. அது அவங்களுக்கு வேணா பெரிய சுதந்திரம் போல தெரியலாம். ஆனா ஓஷோ ரொம்ப ஆழவா எச்சரிக்கிறார். ஒரு மரத்தோட வேரை வெட்டிட்டா அந்த கிளைகள்ல இருக்கிற பூக்கள் சில நாட்கள் வாடாமல் அழகாகவே இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அவற்றுக்கான வாழ்வாதாரம் வறண்டு போகும். அந்த ஆற்றல் அவர்களை விட்டு முற்றிலுமாக விலகிடும். ரொம்ப ஆழமான உளவியல் உண்மை இது. நாம யார நேசிக்கிறோம்னு பெருமையா சொல்லிக்கிறோமோ அவங்க கிட்டயே நம்ம ஈகோ எப்படி உள்ளுக்குள்ள போராடுதுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. நம்முடைய மனம் எப்படி இயற்கையான அன்பை நிராகரிச்சுட்டு செயற்கையான ஈகோவை புடிச்சு தொங்குதுங்கிறத ஓஷோ இந்த சொற்பொழிவுகள் முழுக்க தோல் உரிச்சு காட்டியிருக்கார். உண்மையிலே ரொம்பவே சிலிர்ப்பான ஒரு பயணம் இது. அதிகாரம் எப்படி நம்மள சுரண்டுது, நம்மளோட 98% மன வடிகட்டி எப்படி உண்மையை மறைக்குது, உண்மையான செல்வம்னா என்ன, ஈகோ எப்படி வேர்களை வெட்டுதுன்னு பல தளங்கள்ல பயணிச்சிருக்கோம். எல்லாமே நம்முடைய சிந்தனையை விரிவுபடுத்துற விஷயங்கள் தான். சரி, இந்த முழு தேடலையும் தாண்டி நேயர்களை நோக்கி ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஓஷோட காலத்துல பணக்காரர்கள் தங்கள் செல்வத்தை ஒன்று சேர்த்து ஒரு கிரியேட்டிவ் கம்யூனை உருவாக்கணும்னு அவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லோரும் நமக்கு தெரியாமலேயே ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் கம்யூன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? ரொம்பவே முக்கியமான கேள்வி இது. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய டெக் நிறுவனங்கள், அரசாங்கம் மற்றும் மதம் செஞ்ச அதே வேலையை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்களாம். நம்மளோட அந்த 98% வடிகட்டியான கோபம், பயம், முன்முடிவுகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நம்மளோட ஒட்டுமொத்த கவனத்தையும் டேட்டாவையும் அவங்க சுரண்டிட்டு இருக்காங்களா? இந்த புது வகையான அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருந்து மகிழ்ச்சியான மனிதர்களா நாம எப்படி தப்பிக்க போறோம்? கொஞ்சம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ.